பாண்டியன் ஸ்டோர்ஸ் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சுகன்யா வந்து வசமாக மாட்டிக்கிட்டாங்க. பாண்டியன் பார்த்தீங்க அப்படின்னா அரசி வீட்டுக்கு வந்த சந்தோஷத்தில் அரசிக்கு பிடிச்ச பரோட்டாலாம் வாங்கிட்டு வந்து எல்லாரையும் சுற்றி உட்கார வச்சு அரசிக்கு ஊட்டி விட்டு சந்தோஷப்படுறாரு. இந்த சந்தோஷம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பாண்டியன் அரசிக்கிட்ட ஏன் அன்றைக்கி நைட்டு யாருக்கும் தெரியாமல் போய் அவனை பார்க்குறதுக்கு போனேன், உனக்கு யார் ஹெல்ப் பண்ணா, யார் பேச்சு கேட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து கேட்குறாங்க. அதுக்கு அரசி ஒரு பதிலுமே சொல்லாமல் இருக்கனால மீனாவும் ராஜியும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளே எல்லாத்தையும் சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் எந்திரிச்சு என்ன நடந்துச்சுன்னு எல்லாமே எங்களுக்கு தெரியுமாமா, இது எல்லாத்துக்குமே சுகன்யா தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யாவை மாட்டி விட்டாங்க. இந்த மாதிரி அரசி அன்னைக்கு நைட்டு போகிறதுக்கும் சுகன்யா தான் தூது விட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அரசி அன்னைக்கு தேட்டர் போனதுக்கும் சுகன்யா தான் கூட்டிகிட்டு போனாங்க. அது மட்டும் இல்லாமல் அரசி மைண்டை வந்து பிரெயின் வாஷ் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணாதான் அந்த 2 குடும்பமும் சேரும் அப்படின்னு சொல்லியே வந்து அரசியை வந்து ஃபுல்லாக மாற்றிட்டாங்க. இது எதையுமே பார்த்தீங்க அப்படின்னா குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க பண்ணவே இல்லை, குடும்பம் குட்டிச்சவராக போகணும் தான் அவங்க இவ்வளோ விஷயத்தையும் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு மீனாவும் ராஜியும் பார்த்தீங்கன்னா பாண்டியன் கிட்ட சொல்கிறாங்க. எல்லாமே ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க. பழனி பார்த்தீங்க அப்படின்னா சுகன்யாவை ரொம்பவே திட்டுறாங்க. இந்த மாதிரி ஒரு கேவலமான எண்ணத்தோட தான் அந்த வீட்டில் சுற்றிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு பழனி வந்து சுகன்யாவை திட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கதிர் வந்து குமரவேல் அடிக்கிறதுக்காக கிளம்புறாங்க. ஆனால் கோமதி வந்து கதிரை வந்து தடுத்து முதல்ல வீட்டில் உள்ளவங்களை பார்ப்போம், அப்புறம் வெளியே உள்ளவங்களை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா கிட்ட போகிறாங்க. கோமதி பார்த்தீங்கன்னா சுகன்யாவை ஓங்கி ஒரு அறை விட போகிறாங்க. விட்டதுக்கப்புறம் இப்படி வந்து கூடவே இருந்து இவ்வளோ துரோகம் பண்ணியிருக்கேன், என் பொண்ணு மேலே, பொண்ணு வாழ்க்கையில் உனக்கு அப்படி என்ன ஒரு இது, எங்கள் குடும்பத்து மேலே அப்படி என்ன உங்களுக்கு வெறுப்பு, உனக்கு அந்த குடும்பம் தான் முக்கியம்னா நீ அங்கேயே போய் இருக்க வேண்டியதுனா எதுக்கு இப்படி ஏமாற்றி என் தம்பியே கல்யாணம் பண்ண, இனிமேல் நீ இந்த வீட்டிலே இருக்கக்கூடாது, இந்த குடும்பத்திலே யாருக்கிட்டையும் பேசவும் கூடாது, நீ எங்கே வேணாலும் போய்க்கோ, என் தம்பி வாழ்க்கையில இனிமேல் இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து கோபத்தில் கத்துறாங்க. இதுக்கப்புறம் பாண்டியன் என்ன முடிவெடுக்க போகிறாங்க, சுகன்யாவோட நிலைமை என்ன ஆக போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.